மூணார் போகிறோம். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட்டு போகிறேன்ட்டு அவர் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் கூட்டு போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மோஸ்ட்லி பவர்ஃபுல் கோஸ்டோட அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்க போனால் அப்படி தான் இருக்கும். ஸோ போகிற நிலையிலே நம்ம எல்லாம் வேர்ல்டு அனிமல் எல்லாமே பார்க்கலாங்க. ஸோ மறக்காம பாருங்கள் வேலை அப்படியே இந்த டேரெக்டாக கேரளாலேருந்து வர மாதிரி தான் இருக்குது இந்த ஃபால்ஸு. அப்படியே தண்ணியோட வாசம் அப்படியே மூலிகை தண்ணி வாசம் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஜில்லுன்னு இருக்குதுங்க பார்க்கவே. ஏதோ அமேசான் காட்டில் இருக்க மாதிரியே இருக்குது. சுற்றியும் பாருங்கள், அங்கே மேலே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீல்ஸ் தான். ஹீல்ஸ் ஃபால்ஸ் இருந்தாங்க. ஃபால்ஸ் வேறு லெவல் இருக்குது. காரணம் ஜம்பிடுது. ஸோ சொல்ல போனால் இந்த இன்றைக்கி மூணார் வந்து ஒருத்து தான் சொல்ல போனால் அப்படி தான் இருக்குது. இந்த வழியில் நான் பையன் தேனியில் வந்திருக்கோம். ஆனால் வந்து குருவன்பேட்டை வழியே வரது ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது. ஸோ நான் என்ன டைவ் அடிச்சு தான் மிச்சம் கீழே விழுந்து தான் வந்தோம். ஸோ தப்பு மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம செல் பார்த்துட்டு வந்தனால மிஸ் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு வீடு சேரும்போது நீங்கள் வந்து செல்லை பார்க்காம வாங்க. அதான் நல்லது உங்களுக்கு. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் தான் நிற்கிறாங்க. அந்த வியூ பாயிண்ட் எப்படி நீங்கள் மட்டும் பாருங்கள். நீங்களே ஆடி போயிருவீங்க. ஸோ அங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மீஸ் தான். அந்த மேகத்துக்கு மேலேயும் மழை இருக்குதுங்க. அந்த அளவுக்கு மேகம் ஃபுல்லாக மறைச்சிருக்கு. ஸோ ரொம்ப அப்படியே பார்த்தா சொர்க்க மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு லேக் வந்திருக்கோம். லேக்கில் வந்து போட்டிங் தாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் கூட பரவாயில்ல 50 ரூபா ஒரு போட்டிங். இங்கே 200 ஏக்கரங்க ஒரு ஆளுக்கு. ஸோ இங்கே பாருங்கள் இந்த போட்டிங். இந்த போட்டிங்க்கு 200 ஒருத்தர் நீங்கள் சொல்லுங்க. நாங்கள் இன்னும் நிறைய பேர் சுற்றி பார்க்குறதுக்கு இப்போ நிறைய பேர் சுற்றிட்டோம். ஸோ தயவு செஞ்சு மூணாரில் இந்த இடத்துக்கு மட்டும் போயிடாதீங்க. தயவு செஞ்சு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வட்டவாடாங்க. ஸோ மோஸ்ட் பவர்ஃபுல் கோஸ்ட் ரோடு அப்படி தான் சொல்லணும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கம், புலி, கரடி எல்லாமே பார்க்கலாம். அந்த மாதிரி ரோடு தான் இது. ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் தாங்க. சென்ட்ரலில் எந்த வீடு எதுவுமே இருக்காது. 10 கிலோமீட்டருக்கு அப்புறம் செக் போஸ்ட் இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த ஒரு செக் போஸ்ட்டு. இதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராபெரி மட்டும் தான். ஸோ நெக்ஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி தோட்டம் வந்தோம். ஸ்ட்ராபெரி பாருங்கள் நீங்களே தெரியுதுண்ணா. இப்போ தான் எல்லாம் பழுக்க ஆரம்பிக்குது.